Hello everyone. இன்னைக்கு எம்மியா மட்டன் பிரியாணி செய்ய போறேன். இது நான் இன்ஸ்டன்ட் பாட்ல பண்ணிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான் பிரஷர் குக்கர்லயும் பண்ணலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கட்டு புதினா, அரை கட்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்க ஸ்லிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு, பே லீஃப், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஏற்றிக்கோங்க. ஸ்டார் அனிஸ் இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. இப்போ பவுடர்ஸ் பார்க்கலாம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் இல்லாட்டி காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு. மட்டன் 1.5 lb, அப்ராக்சிமேட்டாக 650 grams கிட்ட வரும். ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆயில் 100 ml, கர்ட் 3 tablespoons. பாஸ்மதி ரைஸ் இது பார்த்தீங்கன்னா 3 cups. மட்டன் எடுத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 600 grams இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் சாட்டே மோட் ஆன் பண்ணுறேன். வெங்காயத்தை போட்டுறேன். பச்சை மிளகா, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு. எண்ணெயை ஊற்றுறேன். கலரி விட்டுட்டு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ஆகிருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி, புதினா, நல்லா ஒரு சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படியே செப்பரேட் ஆகி வருது. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 1 tablespoon, நெக்ஸ்ட்டு கர்ட் ஆட் பண்ணுறேன். மசாலா நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலா பர்ஃபெக்டாக வந்துட்டு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி போட்டு ஒரு 2 minutes ஆச்சு. நல்லா மசாலா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. உப்பு தேவையான அளவு. இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 2 minutes ஆகுது. மட்டன் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றலாம். 4 cups வாட்டர் ஊற்றுறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன்.
Now saute mode cancel பண்ணிட்டு pressure cooker mode on பண்றேன். ஒரு 25 minutes cook பண்ணிக்கலாம். விசில் பாத்தீங்கன்னா சீலிங் வென்டிங் ரெண்டு பொசிஷன் இருக்கும். சீலிங் பொசிஷன்ல வச்சிருங்க. pressure cook mode இருந்து finish ஆயிடுச்சு. இப்போ pressure release பண்ணலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு, வேல்வும் கீழே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும், அப்படின்னா தான் நம்ம ரைஸ் போடும்போது அதுக்கு மேட்சாக இருக்கும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற்றின தண்ணியை பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அரிசி இங்கே இருக்குது, இதுலேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அகெயின் ப்ரெஷர் குக்கர் மோட். ஒரு 8 minutes போதும். விசில் சீலிங் பொசிஷனில் இருக்கணும். ப்ரெஷர் குக்கிங் முடிஞ்சிடுச்சு, கேன்சல் பண்ணியிருப்பேன். சீலிங்லேருந்து வெண்டிங் பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம்.